இந்த வாரத்தில் கரூர்ல நடைபெற்ற அந்த முப்பெரு விழாவில் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசிய அந்த உரை இந்த எல்இடியில காண்பிப்பாங்க. அந்த துறையில நடத்துனர் பணிக்கு 3 லட்சம், மெக்கானிக் பணிக்கு 6 லட்சம் என்று கொடுத்து ஏமாந்திருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கான இது குறித்து 48 பேர் புகார் கொண்டிருக்கிறாங்க. அதாவது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் உலகத்திலே உள்ள ஒட்டுமொத்த ஏமாற்று வேலையும் ஒருங்கே கற்று தேர்ந்தவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. தேர்தல் வந்து அழகா பேசுவாரு, அவருடைய பேச்ச கேட்டா அப்படியே மயங்கிற மாதிரி இருக்கும். மயக்கத்தில் ஓட்டுகளை பற்றி அப்படியே அந்த பெல்ட்டி அடிச்சிருவார். அதுதான் செந்தில் பாலாஜியுடைய வழக்கம். அதே போல ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் ஒவ்வொரு யுத்தியை கையாளுவார். அப்படி போன முறை 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒருவருக்கு வேலை தருவதாக வாக்குறுதி அளித்தார். நிறைவேற்றினாரா? ஏழைகள், ஏழை தொழிலாளி, தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்களுக்கு ஏற்கனவே குடிசையில் இருந்தா அந்த குடிசைக்கு பதிலாக காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட வீட்டு மனையே இல்ல, ஏழை தொழிலாளிக்கு வீட்டு மனை இல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மனை இல்ல, அப்படி இல்லாதவர்களுக்கு கண்டுபிடித்து அவர்களுக்கு சொந்தமா நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். செந்தில் பாலாஜி போல நாங்கள் ஏமாற்ற மாட்டோம். ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. மக்களை, தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, பெயிலின் மாடல் அரசு, பை பை ஸ்டாலின்.